ஆந்திராவில் வேம்பண்ணா ஒரு மக்கள். அந்த வேம்பண்ணா எப்படி இருப்பார்னா எப்பவுமே நிர்வாணமாக இருப்பார். அவங்க அண்ணி தான் அவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு நிர்வாணமாக இருக்கிற மச்சன். அப்போ ஊரெல்லாம் அவங்க அண்ணியை தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படல. அவருக்கு செய்ய வேண்டிய பணியோடைய செய்திருந்தார். அவர் பாடுறார், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே, ஓரியாய் நீ எனக்கு 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்னு. என்னுடைய பொருள் என்னன்னு புரியுது? என்ன தெரியுதா? என்ன புரியல சாமி. ஓங்காரம் எப்பவுமே சப்தமா இருக்கு. சூத்திரம் அந்த சப்தம் எங்கிருந்து வருது, எப்படி இருக்குது, எப்படி வருதுன்னு யாரும் அறிய முடியாது. அது ரகசியம். சூத்திரம்னா ரகசியம். ஓங்கார சூத்திர சதானந்தவாரி. சதானந்தவாரின்னா எப்பவுமே பேரொளியாவே இருக்கிறான் இறைவன். அவனுடைய ஒளி மங்கவே இல்லை. ஆனா ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணை இவ்வளவும் வச்சுக்கணும், ஒரு எழுத்தாவே நிக்கிறான். ஆனா இந்த மனிதனை மட்டும் 5 எழுத்து ஆக்கி போட்டுட்டான். அந்த 5 எழுத்து தான் பஞ்சாட்சரம்ன்ற மந்திரம், நமச்சிவாயான்ற மந்திரம். அதனால சொல்றான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ. என்னை மட்டும் 5 எழுத்து ஆக்கிட்டியப்பா நமச்சிவாயான்ட்டு. நீ மட்டும் ஒரு எழுத்தா இருக்கிறிய. அப்ப ஒரு எழுத்தா இருக்கும்போது உனக்கு துன்பமே இல்லை. 5 எழுத்து ஆனதால நான் இந்த 5 பஞ்சபூதத்துல நானும் ஒரு பூதமா பட்டு மடியிருந்தேன் அப்படின்றான் கடவுள். அப்போ இப்படிப்பட்ட கடவுளை யார் அறியறது? ரகசியமாகறான், சப்தமா இருக்கிறான், எப்பவுமே பேரொழியாகிறான். இதை அறியணும்னா நீ என்ன வாக, நீ உனக்குள்ள ஒரு சப்தத்தை உருவாக்கணும். உனக்கு எப்பவுமே அந்த பேரொழியா நீ மாறணும். அப்பதானே அந்த பொருளை நீ அடைய முடியும். எண்ணெயும் தண்ணீரும் சேருமா? ஒண்ணு கடவுள் எண்ணெயா இருந்தா நீ எண்ணெயா மாறணும், இல்ல கடவுள் தண்ணியா இருந்தா நீ தண்ணியா மாறணும். நீ எண்ணெயாவும் அது தண்ணியாவும் இருந்தா ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே ஒட்டாது. மனிதன் மாறுபட்டே இருக்கிறான். அதனால கடவுள் ஒட்டவே முடியல. ஆனா மகான்கள் கடவுள் எந்த இதுவோ அதுவாவே ஆனான். அதனால அவன் அதுல இணையக்கூடிய சக்தி கிடைச்சது. அதனால இப்படிப்பட்ட கடவுளை மனிதன் அறியணும்னா இவனுக்குள்ள ஒரு ஓங்காரம் கிளம்பணும், இவனுக்குள்ள ஒரு சத்தம் கிளம்பணும். இங்க கொஞ்சோண்டு ஒரு பாடம் வாங்கி ஒரு சத்தம் வந்தோன்னா காதுல வண்டு பூந்துக்கு சாமின்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பயம், நம்ம மாறுறோமோ, நம்ம மாறிடுவோமோ, ஊட்ட விட்டுடுவோமோ, சொத்தை விட்டுடுமோ, சொந்தத்தை விட்டுடுமோ அப்படின்ற மனசுக்குள்ள ஏற்படுற பயம். நீ தனியா வந்த, நீ தனியா போக, எந்த சொந்தம் உன் கூட வரப்போகுது, இல்ல நீ எந்த சொந்தத்து கூட போக போற? எதுவுமே நிலையில்லாதது. இறைவன் உனக்கு வகுத்து கொடுத்துக்கிறான் வாழறதுக்கு. நீ வாழ்ந்துட்டு போகணுமே தவிர எதையும் நீ எட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையை உனக்கு உருவாக்கிக்கணும். இப்ப இறைவன் அடைகிறதுக்கு கடினமான வழிகள் தான் இருக்கும், சுலபமான வழி என்று எதுவும் இல்லையா சாமி? சுலபமான வழி எதுவுமே கிடையாதுமா. ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு சொன்னா எடுத்து கங்காரு மாதிரி வச்சுக்க முடியுமா? அந்த சூட்சமம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான். கங்காரு மாதிரி அதன் குட்டியை எடுத்து வெளியே விட்டா அது மேய்ஞ்சிட்டு வந்தோன்னு தூக்கி பையில போட்டுக்க முடியாது. அப்படி தாய் சுலபமா நான் குழந்தைய பெற்றுக்கிறேன்னா ஒவ்வொரு பொம்பளையும் 100 குழந்தை பெற்று போட்டுருவோம். 2 குழந்தை ஒரு குழந்தைக்கு போய் ஆபரேஷன் வயிறு ஆத்து தான் குழந்தை எடுக்கிறான். இப்போ முன்ன மாதிரிலாம் குழந்தை தானா பிறக்கிறதே கிடையாது. இப்ப எல்லாம் 100க்கு 90 பேர் ஆபரேஷன் தான். இந்த ஆபரேஷனே ஏன் நடக்குது? முன்ன எப்படி அதே பெண்களுக்கு தான் முன்ன சாதாரண டெலிவரி ஆச்சு. இது எப்படி நடந்தது? இப்ப ஏன் அப்படி நடக்கல? இப்ப பொம்பளைங்க வேலை செய்யறதில்ல, ஆம்பளைங்க வேலை செய்ய விடுறது இல்லை. பொம்பளைங்க வேலை செய்தா இவனுக்கு கஷ்டமாகுது. வாஷிங் மிஷின் வாங்கி தரான், தண்ணி தெளிக்கிறதுக்கு வாசல்ல மிஷின் வாங்கி தரான், தொடப்பம் போட்டு பெருக்கிறது இல்லை, துணி துவைக்கிறது இல்லை. இதெல்லாம் செய்யாதெல்லாம் உடம்பு அசைவு இல்லை. அசைவு இல்லாதெல்லாம் அந்த நரசுகள் இறுகி போகுது. இறுகி போகும்போது அந்த குழந்தை பிறக்க முடியல.
முன்ன அரைப்பாட்டான், செமாச்சான், ஏறு ஊதான், வாசல் பொறுத்தான், துணி துவைச்சான், அம்மி ஆச்சான். அதனால நரசொல்லாம் நெலிஞ்சு இருந்தது. அதனால குழந்தைகள் எந்த ஆபரேஷனும் இல்லாம பிறந்தது. அதனால இந்த பெண்கள் கெட்டு போறதுக்கு முக்காவாசி காரணம் ஆண்கள். அதை ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும் போதே 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்துதான் எடுக்கிறாங்க சுவாமி. எதை பார்த்து எடுத்தாலும் உனக்கு வகுத்தது தான் இல்ல, அதனுடைய அதான் ஜாதகம் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு பொருத்தம் இருக்குங்களா, இல்ல இந்த யோனி வழியா வர்ற குழந்தைங்களுக்கு? எல்லா குழந்தையும் ஒரு உயிரோட உலாவதுனால அதனுடைய விதிப்படி தான் வாழ்க்கை. ஜோசியத்தாலேயோ ஜாதகத்தாலேயோ அதை மாற்றுவான். 100 வருஷம் நல்லா வாழ்வேன்னு கல்யாணத்துக்கு பத்திரிகை எழுதி கொடுப்பான். 3ஆம் மாசமே செத்து கொடுப்பான் புருஷன். அப்ப ஜாதகம் என்னாச்சு? நிறைய ஜாதகம் வந்து ராகுதோஷம், பொய்யுமா, பொய். காரணம் என்ன? அது தொழிலாகி போயிடுச்சு. முன்னெல்லாம் ஜாதகம் பார்த்தான். யார் பார்த்தான்னா மகான்கள் பார்த்தான். அவனுக்கு அவன் உடலுக்குள்ள இருக்கிற சக்தியே அவன் சொன்னான்னா நடக்கும். அது மாதிரி இருந்தவன் ஜாதகம் பார்த்து சொன்னதால் அது பொய்யாகாம இருந்தது. இப்ப தொழிலா மாறி போச்சு. படிச்சுட்டு சொல்லிங்கிறான். அது அப்படித்தான். சிலர் நடக்கும், சிலர் பொய்யா போயிடும். எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது, எல்லாம் பொய்யா போகும்னு சொல்ல. கிளி ஜோசியம் பார்ப்போம். அத பச்சைக்கிளியை வச்சு அட்டை எடுப்பான். அதுல பாத்தீங்கன்னா அவனுக்கு அன்மார் வரும், எனக்கு அம்பாள் வருவா, இன்னொருத்தனுக்கு காளி வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொம்மை வந்துடும். வந்த உடனே அவன் பார்த்துட்டு அவன் அதுல இருக்கிறது 4 எழுத்து தான். 40 நிமிஷம் படிப்பான். காரணம் பழக்கம். அதுல இருக்கிறதெல்லாம் உன்னால வாழ முடியுமா? உன் வாழ்க்கைக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்குதோ அதுதான் உன் வாழ்வு. மதியும் விதியும் தான் உலகத்துல வாழ்வு. மதியை தாண்டி வாழ முடியாது. ஒரு பெரிய கோடீஸ்வரங்கிறான். எனக்கு கூட ஆசை இருக்குது பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். ஆனா ஆகவே முடியல, எவ்வளவு வச்சாலும். அப்ப எனக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ளதான் நான் வாழ முடியும். அவனுக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ள அவன் வாழறான். அவனை மாதிரி நான் ஆக முடியாது, என்ன மாதிரி அவன் இழிவாகவும் வர முடியாது. அப்ப வாழ்க்கைன்றது நான் போன பிறவில நிர்ணயம் பண்ணபடிதான் இந்த பிறவில வாழறேன். இந்த பிறவில நான் என்ன செய்யணும், அடுத்த பிறவில அப்படி வாழ போறேன். அதனால சிவாய்க்கு என்ன சொல்றாருன்னா, தர்மத்தை பண்ணி பழகு. அந்த தர்மம் தான் உனக்கு நல்ல வழியை காட்டும். அந்த தர்மம் தான் உனக்கு ஆபத்துகள்ல இருந்து தவிர்க்கும் அப்படின்ட்டு சொல்றான். மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருங்க. அதனால அதை பழகணும். மிருகம்ன்றது அடிச்சு மற்ற ஜீவராசியை சாப்பிட்டு பழக்கப்பட்டது. மனிதன் மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர, மற்றவன் பட்னியா இருந்தது இவன் சாப்பிட்டு சந்தோஷப்படுவான். அது ஒரு மிருகம். மனித உடல், ஆனா மிருகமா இருக்கிறான்னு அர்த்தம். மனிதன்றவன் கொடுத்து வாழணும், எடுத்து வாழக்கூடாது. அவன் தான் மனிதன். ஆனா இன்னைக்கு 75% எடுத்து வாழறான். அப்போ மனிதன் வந்து இப்ப நாளடைவுல மிருகமா மாறிக்கினுக்கிறான்னு அர்த்தம். மனிதாபிமானம் போயிடுச்சு, அவனுக்கு இரக்கம் போயிடுச்சு, கொடூரம் அவன் உள்ளத்துல சேர்ந்து போச்சு. அதனால மனித மாறுறான். மனிதன் மாறும் போது உலகமும் மாறுது கூடவே. சப்பரம் தூக்குறவனும் தேர் இழுக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல சாமி, அவங்கள வந்து கடவுள் வந்து அவங்க வந்து பக்தனா இல்ல சித்தனா? அவங்க சித்தனா இருந்தா அவன் ஏமா தேர் எடுத்துனுக்கிறான்? நின்னுக்குன்னு தேரை போன போயிடும். மனிதன் அப்ப சாதாரண வந்துடும். அதனால சித்தனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம். மனுஷன் எல்லாம் செய்யணும். சித்தன் செய்ய வேண்டியது பார்த்தானே போய்கினே இருக்கும். அதனால சித்தன் என்ன அர்த்தம்னா அறிவுன்னு அர்த்தம். அவன் அறிவுல மட்டும் வாழறான், இவன் மனத்துல வாழறான். மனத்துல வாழறவனுக்கு சக்தி கிடையாது, அறிவில வாழறவனுக்கு சக்தி உண்டு. அதனால சித்தன் அறிவாளியோட இறைவன்ல பாதியா வாழ்ந்துனுக்கிறான். ஆனா மனிதன் மண்ணால வாழ்ந்துனுக்கிறான். அதனால இவன் வந்து தேரை வலிச்சாலும் சரி, தேரையே செய்தாலும் சரி, இவனுக்கு ஒரு பையனுக்கு தொழில். இப்ப வந்து விதி வழியதான் மதி வழியதான் சுவாமி? விதியும் மதியும் சேர்ந்துதான் உலக வாழ்வு. விதியினுடைய குழந்தை தான் மதி. விதியால நீ இந்த உலகத்துல பிறந்துட்ட. இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்தாகணும். வாழறதுக்கு என்ன ஒண்ணும் மதி வேணும். அப்ப படிக்கணும், அப்ப 4 கலை தெரிஞ்சுக்கணும், 4 தொழில் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மதி சம்பந்தப்பட்டது. இந்த செயல்கள்ல விடுறதும் விதியினுடைய சம்பந்தப்பட்டது. எப்போ நீ உனக்கு தாண்டி அதனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி நீ போறியோ அது உன்னை குற்று வயிற்று. அதுதான் விதிக்கால் மதிமுக்கால் சொல்றாங்க இல்லைங்களா? அதனால உலக வாழ்வுன்றது விதி மதியால நடத்தப்படுறது தான். இங்க கடவுளுக்கே வேலை கிடையாது. ஒரு மனுஷனுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு நீங்க எப்படி சாமி பாக்குறீங்க? மனுஷன்ல பிறப்புல உயர்வு தாழ்வே கிடையாதுமா.
அவன் மனசுலதான் உயர்வு. தலையால பிறந்தவன் காலால நீ வளர்ந்த. யாரும் தலையாலையும் பிறக்க முடியாது, யாரும் வாளாலையும் பிறக்க முடியாது. எல்லாம் அம்மா ஒண்ணு தாயினுடைய யோனியில தான் பிறக்க முடியும். இந்த நெத்தில போனா, வாயில போனா, மூக்குல போனா, இதெல்லாம் கற்பனை கதைகள். ஒரு உயிர் மனுஷன்ல இருந்து மற்ற ஜீவராசி வரைக்கும் பிறப்பு எடுக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும். அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுவுமே உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்தது கிடையாது. ஆனா மனுஷனுடைய மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும். இவன் பிறக்கும் போது அது குழந்தை, நான் பணக்காரன் தெரியுமா, உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா, எது தெரியும்? அது எங்க வளருதோ அந்த மதம், எங்க வளருதோ அந்த ஜாதி, எங்க வளருதோ அந்த குலம், அப்படி வளர்ப்புல வளர்றதை தவிர இயற்கையிலே கிடையாது. இயற்கையில இறைவனுடைய படைப்பு மனிதன். இப்ப ஆத்மாக்களுக்கு அந்த ஜாதி மதம் எது கிடையாதுமா. ஆத்மாவுக்கு ஜாதி மதமே கிடையாது. ஆனா மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது. ஏன்னா ஆத்மாவனுடைய குழந்தை தான் மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா, தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும் போது அந்தகரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த அந்தகரணம் என்ன அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட புணரல் பண்ண முடியும். அந்த புணரல் பண்ணும் போது அந்த தாயினுடைய கருவுல விழுந்தது அந்த அந்தகரணம் தான். அப்போ அதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த தாயினுடைய கருவுல விழுந்த அந்த அந்தகரணம் உருவாக 5 பஞ்சபூதங்களும் கூட உருவாகும். அது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த 5 சேர்ந்துக்குன்னு இது சொல்லுது நான் முன்ன வந்தேன், அந்தகரணம் சொல்லுது நான் முன்ன வந்தேன். அப்போ இந்த அந்தகரணனுடைய நிலை என்ன அப்படின்னா, மனம் ஒரு பாஸ் மாதிரி, அது எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த 3 சித்தம், புத்தி, அகங்காரம் அடியாட்களை வச்சுக்கிட்டு. அப்போ புத்தி சொல்லுது இது பாரு ஒருத்தர் பணம் எடுத்து போறாரு அப்படின்னு. சித்தம் சொல்லுது அறிவு, சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு அவர் எடுத்து போறாரு, அவர் பண்ணிட்டு அவர் எடுத்து போறாரு. அகங்காரம் சொல்லுது நீ போடுங்கிறியா நான் போடுங்கட்டா, இல்லைன்னா நான் பிடிங்கன்னு வந்துட்டேன் பண்ண பிடிங்கன்னு வந்தோம். அப்போ அகங்காரத்தினுடைய நிலை என்ன, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அதனால்தான் சொன்னாரு சிறுவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னார். சேவல் 4, குஞ்சிகள் 5, கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுது. நான் தான் முன்ன வந்தேன், நீ தான் முன்ன வந்த, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் 5 பஞ்சபூதம். அப்போ அந்த காரணம் சொல்லுது இல்ல இல்ல பிறக்கிறதுக்கு நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், எனக்கு தான் இது உரிமையா இருந்தது. ஆனா இந்த 4 சேவலும் சாகணும், இந்த 5 குஞ்சும் சாகணும் அப்படின்னா கூவமான கிழநறி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண். சேவல் 4 இறந்து போச்சு, குஞ்சது 5 இறந்து போச்சு. அப்போ அது என்ன கூவமான கிழநறி அப்படின்னா நாதம். மனிதனுக்குள்ள நாத ஒளி வந்துச்சுன்னா மனசுன்னு ஒண்ணு கிடையாது. 5 பஞ்சபூதத்துல நம்ம ஆன உடல்னு தெரியாது, அவனுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும். ஆன்மா மட்டும் தெரியும் போது உலகமே அவனுக்கு சமமா தெரியும். ஏற்றத்தாழ்வு தெரியாது, நல்லவன் கெட்டவன் தெரியாது, பணக்காரன் ஏழை தெரியாது, நோயாளி தடகாத்தமானவன் தெரியாது. எல்லாரையுமே சமமா பார்க்கிற சமநோக்கு அங்கதான் உருவாகும். இப்போ டார்வின் முறைப்படி தியரிப்படி மனிதன் முழு பரிணாமம் அடைகிறானா இல்ல இறைவன் மனிதனை படைக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, எது சாமி நீங்க? மனிதனை இறைவன் தான் படைச்சான். அவன் எப்படி படைச்சான், இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த புடவை கட்டின்னு இருக்கிறீங்க, இது மில்லுல நெஞ்சு வந்தது, நீங்க நெய்யல இல்லையா? நீங்களா நம்ம அவங்கள துணி நெஞ்சு கட்டிக்கிறோம், ஆனா ஒரு இடத்துல நெஞ்சு வந்தது, அதை நம்ம செலக்ஷன் பண்ணி கட்டிக்கணும். ஆனா கட்டும் போது அது நல்ல பால் மாதிரி வெண்மையா இருக்குது. ஆனா அதை 4 முறை கட்டும் போது கட்ட 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 அது அழுக்குது. என்னதான் துவைச்சாலும் அந்த பழைய வெண்மை அதுல வரல. அது மாதிரி இறைவனுடைய படைப்புல வேற்றுமை இல்லாத மனிதனை வெண்மையோட படைச்சான். ஆனா மனிதன் ஆசை என்ற அழுக்குல இங்க பரண்டு 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 இறைவனுக்கு மனிதன் தெரியல, மனிதனுக்கு இறைவன் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டான். இதுக்கு காரணம் ஆசை என்ற மாயத்திரை. அது அழியிற வரைக்கும் அவனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளுக்கு இவனு தெரியாது. ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தை ஒண்ணு தார் வந்து போச்சு, ஆனா நம்ம தேடி தேடி விட்டுட்டோம். அதே குழந்தை
ஒரு 40 வயசுல நம்ம பார்த்தா கூட அடையாளம் நம்ம குழந்தைன்னு தெரியாது. ஏன்னா அது உருமாறி போச்சு. அதே மாதிரி கடவுளுடைய படைப்புல நம்மள கடவுள் தேடிக்கினே இருக்கிறான். கடவுளுக்கு நம்மள தெரியல, அடையாளம் தெரியாது ஆயிட்டோம் நம்ம. அதனால கடவுள் நம்மள தேடல, கடவுளை நம்ம தேடிங்கிறோம். 2 பேரும் ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாம வாழ்ந்துருக்கிறோம். இதான் உலகம். இறைவனுடைய படைப்புல இறைவனுக்கு மனிதனால என்ன சுவாமி உபயோகம்? மனிதனால இறைவனுக்கு ஒரு பயணம் கிடையாது. இறைவனாலதான் நம்மளுக்கே நமக்கு தான் எல்லாமே. இறைவனை வணங்காத மனிதன் இந்த பூமியில வாழறதே தர்மம் கிடையாது. அவன் இருக்கிறத விட சாகிறதே தர்மம். ஏன்னா அவன் பல பேருக்கு பாரத்தை தான் உண்டாக்கும். எப்போ அவன் ஒரு மனிதன் வந்து இறை பயணம் பண்ணி அந்த மனப்பக்குவத்தை வளர்க்குறானோ அவன் எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்ற எண்ணம் வந்துடும். அவன் எப்போ இறை பயணம் செய்யலையோ அவனுக்கு முரட்டு குணங்கள் தான் உருவாகும். அந்த முரட்டு குணங்கள் பலருக்கு தீமையை செய்யுமே தவிர நன்மையை செய்யுது. அவங்க குடும்பத்துக்கு ஒன்றா நன்மை செய்துக்கும், பல பேருக்கு அது தீமையை தான் செய்யும். அதனாலதான் கடவுள் வழிபாடு. ஆனா கடவுளுக்கு எந்த நஷ்டமும் நீ கும்பிடலன்னா கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. ஆனா கடவுளை கும்பிடுறதா உன் மனதுக்கு ஓய்வு, உன் மனசுக்கு நிம்மதி. நீ உன்னுடைய வம்சமே அந்த வழிபாட்டில் இருக்கும்போது ஒரு சீரான முறையில வாழ வழிவகுத்து தரும். அதனால இறை வழிபாடு அவசியம். இல்வாழ்க்கையில் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றது கோட்பாடு இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஆன்மீகத்துல எவ்வளவு பெரிய பங்களிப்பு சுவாமி? ஆன்மீகமா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இல்லைன்னாலும் சரி. பட்டினத்தாருக்கு பெரிய ராஜாவை விட பணக்காரன். அந்த பணக்காரன் எனக்கு குழந்தை இல்லை. அது வந்து வணிக வம்சம். அந்த வணிக வம்சத்தில் எப்படின்னா இவங்க வணிகம் பண்ண போறாங்கல்ல, அங்கே ஒரு கூத்தியாரை வச்சுப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு 10 நாள் 1 மாதம் தங்குவாங்கல்ல, அவங்களுக்கு அங்கே பணிவிட செய்ய ஆள் ஒன்று. அதனால சின்ன வீடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க, இங்கே வந்தால் பெரிய வீடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க. இப்படி வச்சுக்கின்னு மனுஷன் அப்போ வாழ்ந்துருந்தாங்க. ஆனால் பட்டினத்தாருக்கு குழந்தை இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப ஒழுக்கமான மனுஷன், மகான்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச மகான் அவரை சொல்கிறாங்க, நீ இன்னும் ஒரு சின்ன வீடு வச்சுக்கோ, எண்ண முடியாத கோடி அளவுக்கு பணம் இருக்குது, அந்த வம்சாவழி விருத்தி ஆகணும் அப்படின்னு தாயே அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏம்மா ஒரு குழந்தை வேணும்னு நான் இன்னொரு பெண்ணை கட்டிக்கணும்னா, குழந்தை இல்லைன்னு என் தாய் மாமன் பொண்ணை நான் கட்டிக்கினேன் சிவகலையே, அதனுடைய மனம் எவ்வளோ வேதனைப்படும். அப்படி ஒரு மனைவியை கட்டி அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதோட ஒரு குழந்தைய நான் தத்து எடுத்துக்கிறேன், அந்த குழந்தை எங்கள் குழந்தைய அறுந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு இந்த மனப்பக்குவம் வந்தது. இப்போ வியாபாரிலாம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சம்சாரம் வச்சுக்கிறாங்க. அது இந்த காலம். அதான் அப்ப மனிதர்கள் வந்து கண்டிப்பா கடவுள் வந்து சோதனைக்கு உள்ளாக்குவாங்க இல்லைங்களா? கடவுள் யாரையுமே சோதிக்கிறது இல்லைம்மா. கடவுள் மனுஷனை சோதிக்கணும்னா எத்தனை கோடி மனுஷனோட கடவுள் கோடி கணக்கில் ஓடும். எவன் ஒருத்தன் எந்த தவறை செய்யறானா அதை அவன் ஒருத்தனே அனுபவிச்சே ஆகணும். அது அவங்களுடைய விதி, கர்மா. அதுதான் கர்ம வினைன்றது. இதை யாராலும் தவிர்க்கவே முடியாது. யாருமே கடவுளே உனக்கு மனுஷனுக்கு இவ்வளோ புத்தி இருக்குது, இன்னைக்கு பிறந்து நாளைக்கு சாவரனுக்கு நான் தவறு செய்தா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாம், கடவுள் மன்னிச்சிடுவாருன்றியே உலகத்தையே படிச்சுட்டு வேடிக்கை பார்த்துனுங்கிற கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளியா இருப்பான். அவன் நீ செய்கிற பாவத்தெல்லாம் மாற்றின அவ்வளோ பெரிய முட்டாளா அவன்? அதனால நீ செய்யற வினை உன் வம்சத்துக்கும் உனக்கும் நீ அனுபவிச்ச. அதனாலதான் சொர்க்கம் நரகம் எங்க இருக்குன்னா பூமியிலே இருக்கு. உன் எதிரியே ஒருத்தன் சோறு இல்லாத கஷ்டப்படுறான், உன் எதிரே ஒருத்தன் கண் இல்லாத கஷ்டப்படுறான், உன் எதிரே ஒருத்தன் கால் இல்லாத கஷ்டப்படுறான். இது ஏன் மனிதன்னா ஒரே மாதிரி தானே இருக்கணும்? ஏன் இல்லையே? ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், ஒருத்தன் சாப்பிட முடியாத கோடி கோடியா வச்சு சாப்பிட முடியாத உட்காந்துங்கிறான். இந்த மாற்றங்கள்லாம் ஏன் வந்தது? இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. கடவுள் உன்னை படைச்சதோடு சரி, நீ வாழறதும் நன்மையும் தீமையும் உன்னாலேயே உருவாக்கிக்கப்படுற. இந்த பிறவில நீ எல்லாம் எவ்வளவு நன்மை செய்தியோ அதை எழுதுகிற, எவ்வளவு தீமை செய்தியோ அதையும் எழுதுகிற. அடுத்த பிறவில பிறக்கும்போது இந்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் மனித வாழ்வு அமையுது. அப்ப மறுபிறவின்றது நம்மளுக்கு இருக்கு. மறுபிறவி இல்லைன்னா போன பிறவில எங்கிருந்து வந்து இப்ப எங்கிருந்து வந்து ஒரு நெல் விதை இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறிக்குது. எவன்ட விஞ்ஞானத்திலேயாவது ஒரு நெல் விதையை செய்ய முடியுமா? ஒரு உயிரை செய்ய முடியுமா? ஒரு உயிர்ல இருந்தா இன்னொரு உயிரை பரிமாணம் வளர்ச்சின்னுட்டு அதை மரபணு மாற்றம் அப்படின்லாம் செய்வாங்க.
ஆனா ஒரு பொருள் இல்லாத இன்னொரு பொருளை செய்ய முடியுமா? முடியாது. எந்த விஞ்ஞானமாவது இது வரைக்கும் செய்துக்கிறான்னு செய்யவே முடியாது. ஒரு வேப்பங்கொட்டை இருக்குது, அந்த வேப்பங்கொட்டையை யார் இந்த விஞ்ஞானமாவது செய்ய முடியுமா? அதே நேரத்தில் வேப்பமரமே இல்லாத நாடு இருக்குது, வேப்பமரமே இல்லாத ஊர் இருக்குது. ஏன்? அங்க கொட்டை இல்லை, அதனால செடி இல்லை. செடி இல்லை, அதனால மரம் இல்லை. மனிதன் போன பிறப்பிலையும் இருந்தான், இந்த பிறப்பிலையும் இருப்பான், அடுத்த பிறப்பிலையும் இருக்க போறான். அது நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமைய போகுது. மனிதன் இல்லைன்னா உலகம்னு ஒண்ணு இல்லை. இறைவன் நடராஜர் சிலைக்கு கீழே வந்து தலையில கால் வந்து சாமி மிதிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சரி, அது எதனுடைய நோக்கம் சொன்னது? தீமை செய்யறவனெல்லாம் இறைவன் ஒரு நாள் தண்டிப்பான் அப்படின்றது. அதை பார்த்து நீ உணர்ந்து நன்மையை செய்ய பழகிக்கோன்னு காட்டுறதுக்கு தான் அது. தீமை ஒழுக்கம் இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு அவசியம். ஆனா அது இல்லாம வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன சாமி? நீ எவ்வளவு நேர்மையா இருக்கிறியோ அவ்வளவு மனவேதையிலேருந்து நீ வெளியே வருவ. எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறியோ அவ்வளோ நீ நிம்மதியா வாழ பழகுவ. இது ரெண்டையும் இழந்தீன்னா உன் வாழ்க்கையில நிம்மதியும் இழப்பு. காரணம் என்ன? நீ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்ச, இந்த 1000 ரூபாய் எனக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ராத்திரிக்கு நல்லா தூங்குவேன். ஒரு 1,00,000 ரூபாய் திருடின்னு வந்துட்டு பார்த்துக்கண்ண நல்ல பணம் இருக்குது, ஆனா தூக்கம் கூட வராது உனக்கு. எவன் வருவானோ, எப்ப பிடிப்பானோ, எவன் மதிப்பானோன்ற பயத்தோட தான் இருப்பியே தவிர நிம்மதியா தூங்க முடியாது. அப்ப நிம்மதி அப்படின்றது எதுல இருக்குது? உன்னுடைய நடவடிக்கையில, ஒழுக்கத்துல இருக்குது. அப்ப ஒழுக்கமும் இதுவும் உனக்கு ஒரு மனுஷனுக்கும் அவசியம். அப்படி வாழும்போது தான் அவன் மனிதனா நிம்மதியா வாழ முடியும். இப்போ நீ ஒரு தவறு செய்யற, நீ என்ன நினைக்கிற? நான் வயசாயிடுச்சு, எனக்கு நான் தவறு செய்யணும், ஆனா என் பிள்ளைங்க தவறு செய்யக்கூடாது கண்டிப்பா. அப்படின்னும் போது இளமையில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க கம்முன்னு வரும். அதுங்க ஒரு இடைப்பருவம் வந்த உடனே நீ யோகிமா, நீ செய்யல தவறுன்னு கேள்வி வரும். அப்ப கேள்வி வரும்போது உன் நிம்மதியை நீ இழந்துருவ. நம்ம பெத்த பிள்ளையே நம்மளை கேள்வி கேட்டுச்சு, நம்ம எதுக்கு இனிமேல் வாழணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. அதனால நீ உன்னுடைய வம்சத்துக்கு, உன்னுடைய குழந்தைங்களுக்கு நீ முன் உதாரணமா இருந்து வாழ கற்றுக் கொடுக்கணும். அதை பார்த்தத இப்போ எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, வயசானவங்க. நான் பிறந்த உடனே என்ன குழந்தையா வச்சு அவங்க தாளாட்டி எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணிமுறையும் அவங்க செய்யறாங்க. இப்ப அவங்களுக்கு முதுமை ஆகி போச்சு, எனக்கும் குழந்தைங்க இருக்குது. அப்போ எங்க அப்பா அம்மா என்ன காப்பாத்தின மாதிரி நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும். எங்க அப்பா அம்மாவை நான் ஏன் காப்பாற்றணும்? ஆனா காப்பாற்றணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு உனக்கு பிள்ளைங்களே இல்லை இல்லையா? அப்போ அவங்க அன்னைக்கு நீ இளமையா இருந்த, அவங்க இடைப்பருவமா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க முதுமையாகி குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. நீ இடைப்பருவத்தில் இருக்கிற, நீ காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணும்னா நீ அவங்களுக்கு என்னென்ன பணியோட செய்யறியோ. நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கல்யாணம் பண்ணிக்கின்னு போற வீட்டுல மாமியார் மாமனார தாய் தகப்பனா நினைக்க கத்துக்குங்க. அதே மாதிரி உன் வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பும் போது அந்த வீட்டுல இருக்கிற தாய் தகப்பனை, மாமனார் மாமியார தாய் தகப்பனா நினைங்க, வேற்றுமை வராது. அதனாலதான் சொன்னான், என் மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான், இன்னொரு மருமகள் என் வீட்டுக்கு வந்துட்டான், என் மகன் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான், என்னுடைய பெண்ணுடைய புருஷன் மருமகனா என் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் வேணும். மனிதன் வந்து யாரும் எனக்கு தேவையில்லை, யார் தெய்வம் எனக்கு தேவையில்லை, நான் வாழ்வணும். ஒருத்தர் தெய்வம் இல்லாத ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது. நீ கட்டுற துணி இன்னொருத்தன் நெஞ்சது, நீ சாப்பிட்ற சாப்பாடு ஒரு விவசாயம் செய்தது, நீ போடுற ஜாக்கெட் இன்னொருத்தன் தச்சது. உலகத்துல ஒருத்தர் உதவி இல்லாத ஒரு மனிதனால வாழவே முடியாது. நல்லவனும் கெட்டவனும் இறைவனுடைய படைப்புன்னு சொல்றாங்க. நல்லவன் கெட்டவன் இறைவனுடைய படைப்பு இல்லம்மா. நல்லவனா தான் இறைவன் படைச்சான். இவனுடைய பார்வை நல்லவனாவும் கெட்டவனாவும் இவனை மாத்திடுச்சு. ஒரு சிலர் என்ன செய்யறான், அதுதான் சொன்னேன், 1000 ரூபாய் சம்பாதிச்சா இது போதும்னு இருக்கிறான். 1000 ரூபாய் சம்பாதிச்சா இது பத்தாது, இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா நல்லா இருக்குமே என் குடும்பத்துக்கு நினைக்கும் போது அவன் தவறுகளை செய்யறான். அப்ப அவன் கெட்டவனா மாறுறான். அந்த கெட்டவர்களால வந்து நல்லவர்களுக்கு பாதிப்பு வரும். ஏன்னா எப்போ கெட்டவங்க கையில ஒரு 10,000 ரூபாய் சேர்ந்துக்குச்சோ, நல்லவங்க கையில 1000 ரூபாய் இந்த 10,000 ரூபாய்க்காரன் அந்த 1000 ரூபாய்க்காரன் ஒழிக்கணும்னு தான் பார்ப்போம். இதுதான் இந்த மனுஷனுடைய வேலை. இது இருக்கக்கூடாது. அவனுக்கு கிடைச்சது அவன் வச்சுக்கணும், நம்ம கிடைச்சதை நம்ம வச்சுக்கணும். அவன் வாழ்க்கையை அவன் வாழ போறான், என் வாழ்க்கையை நான் வாழ போறேன்.
அப்படின்னு வாழ்ந்தால் யாருக்குமே துன்பம் தெரியாது. அந்த கெட்டவர்களால நல்லவளுக்கு தீயம் வருதுன்னு கடவுளுக்கு தெரியுங்களா தெரியாது? கடவுளே உனக்குள்ளதான் நம்மாக்குறாரு. அப்புறம் வெளியே எங்கிருந்து வந்து பார்த்து கணக்கெடுத்துக்கினாக்குறாரு கடவுள். கடவுள் உனக்குள்ள. அதனாலதான் சொன்னா மறைந்திருந்து விளையாடும் மனசாட்சி என்ன. அது என்ன மனசாட்சி மறைஞ்சிருந்துன்னு. நான் ஒரு தவறு செய்யறேன், நானும் நீயும் சேர்ந்து ஒரு தப்பு பண்றோம். நம்ம என்ன நினைப்போம், யாரும் பார்க்கல, யாருக்குமே தெரியாது, நம்மளுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மனசு செய்தது இந்த செயலை, மனசுக்கு ஆன்மா சாட்சியா இருக்குது. இந்த ஆன்மா சாட்சியா இருந்ததுக்கு தான் பிறப்பெத்து கொடுக்குது. இந்த பாவத்தெல்லாம் ஒழிச்சிட்டு வந்துரு திருப்பின்னு. ஆனா அது திருப்பி திருப்பி பாவத்தையே பண்ணின்னு தெரியுது. அதனால இங்க கடவுளுக்கே வேலை கிடையாதுமா. கடவுளுக்கு வேலை இருந்ததுன்னா உலகம் இப்படி ஆயிருக்குமா, இவ்வளவு கெட்டு இருக்குமா? கடவுள் எல்லாம் திருத்திட முடியுமா? அவரே மனுஷனை பார்த்து பயந்து போய் எங்கெங்கயோ ஒழிஞ்சுன்னு தெரியுறாரு கடவுள். அதனால மனிதனுக்கும் கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனை இயக்குறான். இவன் நன்மையாவும் நல்லவனாகவும் தீயவனாகவும் இருக்குது. இவன் மனசை பொறுத்துக்குது, இவனுடைய பார்வையை பொறுத்துக்குது, இவனுடைய செயலை பொறுத்து இருக்குது. அதை வச்சுதான் அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும். அப்ப இறைவனோட நம்ம பயமா இருக்கணுங்களா, அன்பா இருக்கணுங்களா, இல்ல நட்பா இருக்கணுங்களா? பயமாவே இருக்கக்கூடாதுமா. தாயை விட சிறந்தவனம் இறைவன். தாய்க்கு கருணை, தாயை விட ஈக்குவலும் உலகத்துல வேற யாரையும் சொல்ல முடியாது. ஆனா தாயை விட சிறந்தவனம் இறைவன். நீ அவங்கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அவன் உனக்காக 4 அடி எடுத்து வச்சு வருவான். ஆனா நீ தான் 1/2 அடி கூட எடுத்து வைக்கிறது இல்லையா? உலகத்தை நோக்கி தானே உன் அடி எல்லாம் போகுது, இறைவனை நோக்கி போலையே. இறைவனை நோக்கி போனோன்றதான் நம்ம இங்க சொல்லி கொடுத்துருக்கோம். பல பெரிய கோயில்ல சித்தர்கள் ஜீவசமாதி மறைச்சு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா சுவாமி? தேடி போகும் பக்தர்கள் அனுமதிக்கிறது கிடையாது. அதனுடைய நோக்கம் என்ன சுவாமி? பெரிய பெரிய கோயில், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கோயில் எல்லாம் மகான்களும் சித்தர்களும் சமாதி. ஆனா இந்த இப்போ நம்ம கூட இந்த மகான்களுக்கு செலை வச்சு அப்படியே தான் விட்டேன் நான். இதை இந்த ஜனங்க பார்க்கட்டும்னு விட்டேன். ஆனா ஜனங்க பார்க்கல, அதை ஸ்பால் பண்ணிட்டு இருக்கோம். சொரண்ட ஆரம்பிக்குது, டீ குடிச்சிட்டு அதுலயே ஊத்துதுங்க, கப்பு அதுலயே போட்டுங்க. அதனால 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கண்ணாடி போட்டு. அப்போ மகான்கள் இருக்கிற ஜீவ சமாதியில மனுஷன் பூந்தான்னா அந்த மகான் சமாதியை மனுஷன் சமாதி ஆக்கிடுவோம். அதனால அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு போட்டு நீ எல்லாம் இங்க போகக்கூடாது அப்படின்னு தடுத்துக்கிற வச்சுக்கிறானே தவிர அங்க போவதாலேயே மகானுக்கு ஒரு பயனும் கிடையாது. மகானுடைய நிலை மறைஞ்சு போயிட்டான். அவன் வானத்துல இருந்து மறைஞ்சி இந்த உலகத்துக்கு என்ன செயல் செய்யணும், அவனை யார் நினைக்கிறான், அவனுக்கு என்ன நன்மை செய்யணும் அதை செய்துன்னு இருக்கிறான். சமாதியில அங்க ஒண்ணும் கிடையாது. சொல்லும் அனிமா மகிமா இலகுமா கரிமா பிராப்தி வசுதத்தம் பிரக்யம் ஈச தத்துவம் அட்டமா 8 விதமான சித்துகள். இந்த 8 விதமான சித்துக்களை சராசரி மனிதனால ஒரு சித்து கூட பெற முடியாது. எவன் ஒருத்தன் உலகத்தை வெறுத்து மனம் இல்லாத வாழறனோ அவனுக்கு தான் 8 விதமான சித்துக்கள் கை கூடும். அந்த 8 சித்துக்களும் சித்தர்கள் சித்தர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். நமக்கு அது சாத்தியமே கிடையாது. நமக்கு சித்துக்கள் சாத்தியப்பட்டதுனாவே பக்கத்தோட்டுக்காரனால ஐடி போடுவோம். ஏன்னா 10 ரூபாய் பணம் இல்லாத ஒருத்தன் 10 பைசா கூட இல்லாதானா அவனை பார்த்தாவே கேலி பண்ற உலகம் நம்ம. அப்போ 8 விதமான சித்துக்கள் இவனுக்கு கை கூடுச்சுன்னா இவன் சும்மா இருப்பானா? ஊர்ல என்னை விட பெரிய ஆளே இல்லைன்னு அழிச்சிடுவான். ஆனா அவ்வளவு சித்துக்களை வச்சுக்கின்னா அவன் யாருக்குமே தீங்கு செய்யறதில்லை. எங்க நன்மை செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டான் போய்கிட்டே இருக்கும். அவன் அதுல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு 10 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்தீங்கன்னா இந்த 10 ரூபாயை கூட்டு நாளைக்கு அந்த 10 ரூபாய்க்கு பதில் 10 விதமான வேலை வாங்கியிருக்கிறவர். அப்போ ஒரு உதவிகளை பிரதிபலனோட செய்யற அவங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்ல, அவங்களுக்கு தேவையும் இல்லை. அதனால அவங்களுக்கு அது சாத்தியம், மனிதருக்கு அது சாத்தியம் இல்லைன்னா. இப்போ 5 பஞ்சபூதங்கள் இருக்குது நம்ம உடல்ல. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. அதே நேரத்தில் 5 பஞ்ச தத்துவங்கள் இருக்குது. 5 பஞ்ச தத்துவங்கள் என்ன? நமச்சிவாய. நமச்சிவாய என்ன? நான் மண்ணு, நான் மண்ணு, மண்ணுன்னா உடல், மான்னா தண்ணி, தண்ணின்னா வயிறு,
சீனா நெருப்பு, அந்த நெருப்புக்கு இருதயம். வான்னா காற்று, அது நெஞ்சி குழி. யான்னா ஆகாயம், அது சூரியன். இந்த 5 பஞ்ச தத்துவங்களுக்கும் நீர் என்ன வாய், காற்று என்ன மூக்கு, ஆகாயம் என்ன காது, உடல் என்ன ஸ்தூல தேகம். இப்படி 5 தத்துவங்கள். இப்ப கண்ணு இருக்குது உங்களுக்கு, ஆனா தெரியல. அப்ப கண்ணில் என்ன இல்லைன்னா தெரியல. காது இருக்குது வெளியே பார்த்தா, ஆனா கேட்கல. என்ன இல்லைன்னா கேட்கல. அப்படின்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியமும் 5 5 இருக்குது. கர்மேந்திரியம்ன்றது அடையாளங்கள். காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கண் இருக்குதுன்னு தெரியுது கர்மேந்திரியம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற பொருள், அந்த நீ பேசுறது இருக்கிறது, நான் பார்த்ததை தெரிய வைக்கிறது, இதுக்கெல்லாம் ஞானேந்திரியம்னு பேர். அப்ப இந்த ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் சேர்ந்துதான் உலகத்துல நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது, எல்லாத்தையும் கேட்க வைக்குது, எல்லாத்தையும் பேச வைக்குது. இப்ப 2ஆ சேர்ந்தால்தான் செயல், 1ஆ இருந்தா செயல். இறைவன் ஏகனா இருக்கிற வரைக்கும் செயல் இல்லை, அநேகனாவும் மொத்தம் செயலாகும். அப்ப கடவுள் என்ன பண்ணா, நான் ஒண்டியா இருந்த இயக்கம் இல்லையே, அதனால நான் மனிதரை படைச்சேன், அவங்களுக்குள்ளவே இருக்கிற அநேகனாவே இருந்து இந்த உலகத்துக்கு செயல்படுறேன். இவ்வளோ பெரிய சாமிகள் இருக்குது உலகத்துல, எத்தனை எண்ண முடியாத சாமிகள் இருக்குது. எங்கேயாவது போய் நான் எனக்கு இருப்பிடம் ஒன்று ஓணும்னு கோயில் கட்டிக்கிச்சா? ஏன் கட்டிக்கல? அதுக்கு ஓனவா? ஆனா மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனுக்குள்ள இருக்கிற கடவுளே கோவில கட்டி, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற கடவுளே கோவில்ல தெய்வ வழிபாடு. அப்போ மனிதனுக்குள்ளதான் கடவுள், அந்த கடவுள் தான் வழிபாடு நடத்துது. அதுதான் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு வழி காட்டுது. அந்த வழியில தான் மனிதன் பயணம் பண்றான். அதனால வாழ்க்கை வாழணும். இப்படி வாழ்ந்தது. இப்ப கோவில் சன்னிதானத்துக்கு போகும்போது பலிபீடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து விக்கிரகத்தை பாக்குறோம். நம்ம பலிபீடத்தினுடைய தத்துவம் என்னன்னு தெரியணும். நீ அதை தொட்டு கும்பிட்டுன்னா நீ ஒன்னும் போயிட்டு போறதில்ல. அது போற குழந்தைங்க எல்லாம் கூட தொட்டு கும்பிட்டுட்டு போகும். ஆனா பலிபீடம் கோவில்ல எதுக்கு? அது நிறைய பேர் தெரியாம தொட்டு கும்பிடுவோம். உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு இல்ல, கோவில்ல பலிபீடம் எதுக்கு? அம்பாள் கோவில் இருக்குது, அது மேல வச்சு ஆடு வெட்டுவான், கோழி வெட்டுவான், பலிபீடம் வேணும். பெருமாள் கோயில்ல பலிபீடம் இருக்கு, சிவன் கோயில்ல பலிபீடம் எதுக்கு அப்படின்னா, மனிதன் தெய்வத்தை அடையணும்னு சொன்னா முதல்ல அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை பலியிடணும். அந்த பலியிட்ட உடனே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பொற்றாமரை குளம், பூ போட்டது ஒரு இது வச்சிருப்போம். அந்த பொற்றாமரை குளத்துல நீ குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு கோவிலும் வச்சுக்கிற பலிபீடம் உன்னுடைய பாவத்தை வெட்டி அழிக்கிறதுக்காக வச்சுக்கிறது, தொட்டு கும்பிட்றதுக்காக வச்சு இல்லை. ஆனா மனிதனால் அழிக்க முடியல, அதனால சும்மா தொட்டு ஏதோ சைகை பண்ணிட்டு போயிடுறான். இவ்வளவோ தத்துவங்கள் அது. கடவுளை நீ அடையணும்னா உன்னுடைய பாவத்தை அழிக்கணும். பாவத்தை அழிக்கணும், நீ பொற்றாமரை குளத்துல, பாவம் இல்லாத குளத்துல குளிக்கணும். இதெல்லாம் குளிச்சாதான் கடவுளை நீ நெருங்க முடியும். அப்படின்னு தான் தோரபாலகர்னு வச்சிருப்போம் கோயில்ல. மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தோரபாலகர்னு 2 சாமி வச்சிருப்போம். இதையெல்லாம் கடந்து நீ போனாதான் அந்த சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம புரியாத, முன்ன போனோம் தொட்டு கும்பிட்டா, முன்ன போன ஒரு கல்லை தச்சான்னா அதையே நம்ம செய்திருந்துடுவோம். அது ஏன் எதுக்குன்னு யாரையும் கேட்டதில்லை, இவனும் தெரிஞ்சுக்கிறதில்ல, கோயிலுக்கு இருக்கிறவனும் சொன்னதில்லை. இப்போ நான் சொல்லியிருந்தேன், அநேகமா இனிமே கடைபிடிப்பாங்க சாமி எல்லாருமே. பிடிக்கிறாங்களோ இல்லையோ, நான் சொல்ல வேண்டியது சொல்லின்னுக்கிறேன். நான் எப்போ எதை பேசினாலும் நான் பேசுறத எல்லாரும் எடுத்துக்கணும், எல்லாரும் செய்யணும் நான் நினைச்சு பேசுறது இல்லை. ஏன்னா இந்த மக்களுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொன்னதை எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி கேசுங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, அந்த ஆளுக்கு வேற வேலையில கல்யாணம் கட்சி எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டான், எல்லாம் உட்காந்து கதை சொல்லிக்கிறான். அந்த நமக்கு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம போற போக்கில் போலான்னு போவோம். அதனால எல்லாரும் எடுத்துக்குமான்னு சொல்ல நினைக்க முடியாது. அதனால நான் யாரையும் எடுத்துக்கணும்னு சொல்றது இல்லை, எடுத்துப்பான்னு நம்பர் தான் இல்லை. ஆனால் ஒரு குருன்ற முறையில என்னுடைய கடமையை நான் சொல்லின்னு இருக்கிறேன். அது எடுக்கத்தான் எடுக்காது, அது மக்களுடைய விருப்பம். நான் எனக்கு ஜாதி மதம் கிடையாது, குலங்கோத்திரம் கிடையாது. எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மனுஷனும் ஒண்ணுதான். எல்லா ஜாதியும் ஒரு ஜாதி தான். ஜாதி வகுத்தது தொழிலுக்காக வகுத்தான். இன்னைக்கு ஜாதியை வச்சு நான் அரசியல் நடத்தினுக்கிறான். எந்தெந்த தொழில் செய்யணுன்றதுக்கு ஜாதி வகுத்தான். ஒரு ஃபேக்டரிக்கு போனா ஒரு ஜிஎம் இருப்பான், பெரிய ஆபீசர்.
ஒரு ரைட்டர் இருப்பான், ஒரு கணக்கு புள்ள இருப்பான், ஒரு அக்கௌண்ட்ஸ் இருப்பான், இப்படி பல ஒரு கம்பெனிலேயே அவ்வளோ பேர் இருக்கிறான். ஒரு நாடுன்னு இருக்கும்போது இதெல்லாம் தேவை அப்படின்றதுக்காக வச்சாங்க. நம்ம 2 பேர் பேசுகிறோம், இந்த பேச்சு நம்ம 2 பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. அது தென்னில உட்காந்து பேசலாம், மைக்கு தேவையில்லை, கோயில் தேவையில்லை, அவ இது தேவையில்லை. நீ நான் பேசுறது இந்த உலகத்துக்கு இருக்கணும், உலக மக்கள் வாழ்க்கையில் இருக்கணும், அதுக்காக பேசணுமே தவிர தென்னில உட்காந்து பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அந்த மாதிரி நான் எந்த மக்களும் எடுத்துப்பாங்கன்னு பேசுறதில்லை. இன்னைக்கு மலேசியாவுக்கு போனேன், அவங்க சொல்றாங்க, சாமி உங்களை பார்க்கணும் பார்க்க மாட்டணும், பார்க்காமே செத்துடுவோம்னு நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா இப்ப வந்தீங்க, உங்களை பார்த்துட்டு இப்ப செத்துட்டா கூட பரவாயில்ல சாமின்றாங்க. அப்போ அவங்க மனநிலை எவ்வளவு மாறி இருக்குது. இப்படியும் மாறுறது உண்டு, யாரும் மாறாமே இருக்கிறது உண்டு. மாறலையேன்னு நான் வருத்தப்படுறதில்ல, மாறிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதும் இல்லைம்மா. என்னுடைய கடமை ஒரு குருன்ற முறையில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ சாமி கும்பிட கோவிலுக்கு எல்லாரும் போறீங்க, போகும்போது சும்மா கூட போல, ஒரு வெள்ளி தூக்கு வச்சுக்கின்னு தட்டுக்கிட்டு கூட கூட கிடையாது, கூட கோயிலாண்ட கொடுக்குறோம். நீங்க சொந்தமா வெள்ளியில வாங்கி வச்சுக்கின்னு நீங்க கூட கொலுசு போடல, ஆனா சாமிக்கு தூக்கி போற தூக்கு வெள்ளியில இருக்கு. அதுல ஒரு தேங்காய், பூ, பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போறீங்க. நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், ஏன் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு போறீங்க, கொஞ்சம் புயல வாங்கிட்டு போனா சாமி நல்லா போட்டு பாருப்பா அப்படின்னு. ஏன்னா ஏன் வெத்தலை பாக்கு சாமிக்கு, ஏன் பூ, ஏன் கற்பூரம், ஏன் தேங்காய் தெரியல. அதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. என்னுடைய பொருள் என்ன, எதுக்கு இதெல்லாம் வச்சு கும்பிடணும், சாமி கும்பிடுறோம் அது சரி நியாயம், வெத்தலை பாக்கெல்லாம் எதுக்கு வச்சு கும்பிடணும் அப்படின்னு தெரியல. அதை கூட நான் விளக்கம் சொன்னேன், இது எதுக்காக செய்யறோம் அப்படின்ட்டு. வெத்தலைன்னா காற்று, பாக்குன்னா நீர், பழம்னா மண்ணு, பூன்னா ஆகாயம், கற்பூரம்னா நெருப்பு. அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சுதான் நம்ம வழிபடுறோம். இந்த 5 பஞ்சபூதம் தான் கடவுள், மற்றதெல்லாம் கற்பனை தான் கடவுள்ன்றதெல்லாம். அப்ப இந்த 5 பஞ்சபூதத்தையும் வச்சு வழிபடுறோம். சரி, அங்க தேங்காய் வச்சோம், பூசணிக்காய் வச்சாருன்னா தேங்காயில மட்டும்தான் முக்கன் இருக்குது, தேங்காயில மட்டும்தான் மலம் இருக்குது, மேல் மட்டை, அதுக்குள்ள ஒரு ஓடு, அதுக்குள்ள ஒரு காய், அதுக்குள்ள ஒரு தண்ணி, அந்த தண்ணி தான் அமுது. அப்போ தேங்காய் சாமிக்கு எடுத்துன்னு போன ஒற்ற தேங்காவை சாமி பக்கம் தானே வைக்கணும். சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நம்ம பக்கம் தேங்காய் வச்சுக்கிறோம். இது ஏன்னு எவனும் கேட்கல, எவனும் சொல்லவும் இல்லை. நீங்க சொல்லுங்க சாமி. நீ கடவுளை அடையணும்னா உன் மனம் இந்த மாதிரி வெண்மையா ஆகணும். வெண்மையா ஆனால்தான் நீ கடவுளை அடைய முடியும். அப்போ இந்த வெண்மையா ஆகணும்னா அந்த மும்மலத்தை நீ அழிக்கணும். மேல் மட்டை, ஓடு, காய், இது எல்லாத்தையும் நீ அழிக்கணும். அழிச்சின்னா தான் இந்த மும்மலமும் போகும். இந்த மும்மலம் போனாதான் உன்னுடைய பாவங்கள் எந்த பூமியில பாவத்தை செய்தோ அந்த பூமியிலேயே அதை அழிச்சுட்டு. இப்போ நீ வெண்மையா இருக்கிற, வெண்மையா இருந்தீங்கன்னா உன்னை கடவுள் ஏற்றுப்பான். அப்போ உன் மனசை இருள் இல்லாத, அழுக்கு இல்லாத, கள்ளங்கவுடு இல்லாத ஆக்கிற மனமா ஆகும். அது மாதிரி தேங்காய் மாதிரி ஆயிடுது. அதனால சொன்னோம், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். அப்போ நீ அந்த கடவுள் வழிபாடுல மனம் தேங்காய் மாதிரி ஆயிட்டீங்கன்னா தூங்கவும் இல்லை, முழிக்கவும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூக்கம் வரும்தா அது கடவுள் தூக்கம். அந்த கடவுள் தூக்கம் வரும்போது என்னன்னா உனக்கு அகங்காரம் இல்லை, ஐம்புலனுடைய செயல் இல்லை. அதனால நீ கடவுள் நிலையில பெறுகிற. முழிப்பு வந்தா மனித நிலைக்கு போயிடுவேன் அப்படின்னு. அது முழிப்பும் இல்லை, தூக்கமும் இல்லாத இடைப்பட்ட ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தை நீ அடையிறேன்னு சொல்றதுக்காக தேங்காய் ஓட்டு வச்சான், எல்லாத்தையும் பண்ணி வச்சான். மனுஷன் மாறவே இல்லை, தெரிஞ்சுக்கவே இல்லை, என்ன பண்றது? அந்த சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிறதுன்றது இந்த நிலை தானா சாமி? அது வேற, அது வேற. கூடு விட்டு இப்ப திருமூலர் கைலாயத்திலிருந்து அவங்க 4 பேர் வர்றாங்க. நந்தியின் அருள் பெற்ற 4 4 பேர் இறைவங்கிட்ட உபதேசம் வாங்கி இந்த உலகத்துக்கு வர்றாங்க. வரும்போது 2 பேர் வடநாட்டு போயிடுறாங்க, பதஞ்சலியும் வேகபாதர்ன்றவர். தமிழ்நாட்டில் திருமூலரும் சிவமாமுனின்றவரும் 2 பேர் இங்க தமிழ்நாட்டிலே நின்றுட்டாங்க. அப்போ திருமூலர் வந்துக்கினே இருக்கும்போது
ஒரு மூலன்றவன் ம். மாடு மேய்ச்சின்னு இருக்கான். அவனுக்கு ஏதோ வம்பு ஆகி போய் அவன் செத்து போயிட்டான். ஆனா அந்த மாடுங்கள்லாம் என்ன பண்ணு, அந்த பணத்தை சுத்தி அழுதுக்குன்னு நிற்கிது, வீட்டுக்கு போடல. அப்ப திருமூலர் பாக்குறாரு, என்னடா இது மாடு மனுஷன் செத்து போய்க்கிறான், இந்த மாடெல்லாம் அவனை சுத்தி அழுதுன்னுக்குது. அப்ப இந்த மாடுங்க வீடு போய் சேரணும்னா என்ன பண்றது அப்படின்னா, இவர் என்ன பண்ணாரு, இவருடைய கூட்டை பிரிச்சுட்டு அந்த மூலனுடைய கூட்டுல இவரு உயிரை புகுத்திக்கின்னு மூலனாய் போய் மாட்டெல்லாம் ஓட்டி போய் அந்தந்த வீட்டுல சேர்த்துட்டாரு. மூலனுடைய பொண்டாட்டி என்ன பண்றா, நம்ம வீட்டுக்கார தான் வந்துக்கிறேன்னு ஓடிடுறான். அப்ப திருமூலர் சொல்லுமா, நான் இல்லை, இது மாதிரி உன் கனவை இறந்துட்டு இருந்தாரு, இந்த மாடுங்கள்லாம் அழுதுன்னு இருந்தது, இந்த மாடை ஓட்டின்னு வரணுன்றதுக்காக என் உடலை வச்சுட்டு அவர் உடலுக்குள்ள புகுந்து வந்தேன். இப்ப போய் நான் என் உடலை தேடணும் அப்படின்னு போய் தேடும் போது ஒரு உடல் கிடைக்கல. அப்போ சொல்றாரு, இறைவனுடைய கட்டளை பொழுது மூலனுடைய உடல்ல புகுந்து நான் இந்த உலகத்துல வாழணும்னுட்டு, அதனால என்னுடைய உடலை இறைவன் மறைச்சிட்டான் பொழுது அப்படின்னு திருமூலராக இருந்து கும்பகோணத்துல 3000 வருஷம் இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பாடல் எழுதுறாரு. அதுதான் கூடு விட்டு கூடு பாயிற நிலை. இது மனுஷனுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. மனுஷன் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சோன்னா டெய்லி 4 வீட்டுல பூந்துட்டு வந்துடுவோம். இப்ப தோன்றின் மறையும் மறைந்தன தோன்றும் என மாறாத கோட்பாடு பற்றியும் வெறுப்பான ஓப்பாம் வெறுப்பு என்ற சித்தர் பழமொழி பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் பிறந்துக்கினே இருக்கும், எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் செத்துக்கினே இருக்கும், எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மள சாப்பிடுவோம், நம்மள சாப்பிட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். இது பட்டினத்தாரனுடைய பாடல். தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் சிறுத்தன பெருக்கும் பெருத்தன சிறுக்கும் அப்படின்னு பட்டினத்தாத்த வரிசையா சொல்லுவார். இந்த வாழ்க்கையில என்னடா கண்ட நீ கடவுளை தவிர வேற எதுவும் நிச்சயம் இல்லைடா அப்படின்றது சொல்லுவார். அதனால எல்லாமே ஒரு நாள் மறையிடும், எல்லாமே ஒரு நாள் தோன்றது. ஆனா இந்த தோன்றி இருக்கிற காலத்திலேயே இறைவனை பிடிக்கணும். இதை வள்ளுவர் அழகா சொல்லுவார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமோ. இவன் என்ன சொல்றான், ஒரு பஸ்ல ஏறிக்கினா கேட்டு ஏறு, எங்கன்னா இடிப்பியா எங்கன்னா கவுத்துடியான்னு கேட்டு நீ இது நடக்கிற காரியமா இருக்கு. இதை சொல்றதுக்கு திருவள்ளுவர் ஓணும், நமக்கு தெரியாத இது அவ்வளவு பெரிய மேதை தேவையில்லை. அவர் என்ன சொல்றாரு, நீ பிறந்தது நிஜம் இந்த உலகத்துல, இதை யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல நீ பிறந்தது மட்டும் நிஜம் இல்லை, போறதும் நிஜம்தான். ஏன்னா உன் தாத்தா போய்க்குது, உன் ஆயா போய்க்குது, உங்க அப்பா போய்க்குது, எல்லாம் போய்க்கிறாங்க, நீயும் போய் தான் ஆகணும். இந்த ரெண்டுக்கு நடுவுல கடவுளை பிடி, இல்லைன்னா வெக்காப்பாருக்கிட்ட நெருப்பு காட்டினா எப்படி பத்திக்கும், அந்த மாதிரி வீணா போடுவ அப்படின்றது சொல்றாரு. வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன், எரின்னா வைக்கா, எரிமுன் வைத்தது போல் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சரி, வரதுக்கு முன்ன காப்பாத்திக்கினா நான் என்ன சாமி ஆவேன்? அப்போ சொல்றாரு, மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு. அந்த மாதிரியான நிலையை ஒண்ணு உருவாக்கிங்கன்னா காலம் முன்ன பத்தி பேசுறாரு. இப்ப வள்ளுவர் போய் 2200 வருஷம் ஆயிப்போச்சு. 2200 வருஷமா எத்தனை பணக்காரன், எத்தனை ராஜா, எத்தனை யாரை பத்தி அது பேசுறமா? திருவள்ளுவரை பத்தி பேசுறோம். ஏன்னா எவன் ஒருத்த சோறு இல்லாத உலகத்துக்கு உண்மையை சொன்னான்னா அவனை பத்தி உலகம் பேசிக்கினே தான் இருக்கும். எவன் ஒருத்த சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தானா அவனோடே மறைச்சிடும் இல்லையா? அதனால தன்னை அறியறதுக்கு வழி தேடுங்க, தன்னை ஆராயுங்க. நம்ம இருக்க போற எத்தனை நாளோ தெரியாது, அந்த நாளுக்குள்ள இறைவனை பிடிக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையோட பயணம் பண்ணுவோம். அதுக்கு பாதை யோகம் மட்டும்தான், யோகத்தால் மட்டும்தான் அடைய முடியும், வேற எதாலையும் முடிய முடியாது. மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நீ அதால் தானே அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்த, இல்லைன்னா அம்மா வீட்டிலே செத்து போயிருப்பிய, கர்ப்பத்திலேயே செத்து போயிருப்பம்மா. மூச்சின்னு ஒண்ணு இல்லைன்னா கர்ப்பத்திலேயே செத்து போயிருப்ப. அந்த மூச்சு இருந்தால்தான் நித்தி நெகிண்டி வந்து வெளியே விழுந்த, அந்த மூச்சை பிடிச்சிருந்தா இறைவனி அடையணும். அதை விட்டுப்பட்டு கோயில் குளம் அங்க இங்க சிதித்தால கடவுள் அடையவே முடியாது. அதை ஏமாத்தினோன்னா இருக்கலாம். சொல்லு எது வேணா உனக்கு அதை தேர்ந்தெடுத்துக்கோ. நீ சொல்றாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்படின்ட்டார். வாழ்க்கை பெருங்கடல், அது என்ன வாழ்க்கை பெருங்கடல்? வாழ்க்கைன்றது ஒரு பெருங்கடலா? ஏன் குளம் இல்லையா, அது கிணறு இல்லையா, குட்டை இல்லையா அப்படின்னா முடிவில்லாதது காட்டு இல்லையா? கடலுன்னு ஒண்ணு இல்லைன்னா காற்றுன்னு ஒண்ணு கிடையாது உலகத்தில். கடலுன்னு ஒண்ணு இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது. அப்ப கடலால் தான் இதெல்லாம் கட்சின்னு இருக்குது. அந்த வயிறுன்ற கடலால தான் நமக்கு மூச்சு கிடைக்குது, பேச்சு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது.
ஆனா இங்கேயே ஓடி இருந்தீங்கன்னா மூச்சு கடவுள் அடைய முடியாது. இதை மடைமாறின்ற திருமூலர். இதை வேற திசையில மாத்தி ஓடு, கடவுள் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு. அதனால சொல்ற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார். அப்படி அதுவும் கடவுள்கிட்ட போகவே முடியாதுடா, அதை மாத்தி செய்யணும், கடவுள்கிட்ட போயிட்டு வந்தான்ற திருமூலர். இதெல்லாம் இருக்குதம்மா அவ்வளவு. சாமிங்க சித்தர்களுக்கு வந்து நீங்க கோவில் கட்டி சாமி கும்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. இது வந்து எப்படி சாமி உங்களுக்கு தோணுச்சு சித்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி கோவில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு? உலகத்துல ஞானிங்க மாதிரி உண்மையை பேசணும் யாரும் கிடையாது. மனிதர்கள் வந்து எல்லா மனிதரும் உண்மையை பேசுறான், பேசுறதால உண்மை பேசுறான் நம்பிடாதீங்க. ஆனா மகான்கள் வந்து பொய்ன்ற பக்கமே அவங்க போறது கிடையாது. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழல. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், இவங்க கூட சேர்ந்தா நம்மளையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயத்தால மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தோம். ஆனா மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்ப சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கிறிஸ்துவ மதத்துல இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதினார். ஆனா அந்த மக்கள் கடைபிடிக்கல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு 4 முழ துண்டு மேலே ஒரு 4 முழ துண்டு போட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக தள்ளினார் 33 வயசு வரைக்கும். ஆனா எந்த கிறிஸ்துவன் அந்த மாதிரி இருக்கிறான்? இல்ல. இவன் ஷூ போட்டுக்கிறான், சுனா போட்டுக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், இன் பண்ணிக்கிறான். கேட்டா கால கோளாறு, காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டுல இல்ல, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற. இது எல்லா மதத்திலையும் இது உண்டு. எல்லா மதத்திலையும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள். ஆனா அந்த அற்புதங்களை இந்த மனிதனால அறிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி பொய்யில்லாத விஷயத்தை பேசினவங்க மகான்கள். அப்ப சித்தர்களும் இறைவனும் ஒண்ணுமா சாமி? ஆமாமா. அவங்க வந்து பொய்ன்றதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது. சொல்றார் அகஸ்தியர், வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி, காசியில் 7 நரகு அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான். இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல பொய் சொல்லி பொழப்பு பணம் பறிக்கிறதுக்கு வருவான், அவனை நம்பாத. ஆனா அவனுக்கு காசில 7 நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்றாரு. அப்போ ஞானிகள் எப்போ தோன்றினா அப்பவே போலிகளும் தோன்றிட்டான். இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பத்தியும் தெரியாது. அப்ப சித்தர்கள்ல வந்து நம்ம வந்து கடவுள் மாதிரி தான். ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது, ஆன்மா சுகம் பெற்றது, இறைவனோட கலந்தது. ஆனா சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழல. உடலே விழாம அதுதான் காய கல்பம்னு, அந்த உடலே கல்பமா ஆக்கிட்டாங்க, உயிரும் உடலும் ஒன்னாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கினது ஒரு 300 வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன உஜினி நாடு, மத்திய பிரதேசத்துல பிறந்த உஜினி நாட்டுல பிறந்த பத்திரகிரி ஆக்கினார். மீதி மகானுக்கெல்லாம் உடல் விழுந்தது. ஆனா ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்க போய் சேர்ந்தது. இது சேர்ந்ததுதான் முக்தி மோட்சம்ன்றது. அது இயேசுநாதரா இருக்கலாம், நபிகள் நாயகமா இருக்கலாம், இல்ல மகான்கள் இந்து மகான்களா இருக்கலாம். இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான். இயற்கையில உண்டா? பிறக்கும் போது ஒரு குழந்தைக்கு கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு வைப்பியா? இல்ல கடவுள் வந்து காப்பாற்றுவார்னா அது இருக்குமா? உடனே அழுவோம். அது ஏன் அழுவுது? ஏதாவது கடிச்சிட்டு அழுவுதா, பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான். அப்ப தாய் ஓடியாந்து பால் கொடுக்குறான். உணவு தான் கடவுள். அந்த பருவத்துல கடவுளே தெரியாது. அதனால்தான் சொன்னேன், சக்தியா பிறகுறான், ஜீவனா வளர்றான், மனமா வாழறான், பெணமா போறான். 6 அறிவுன்னு ஏமாத்தின்னு இருக்கிறோம் உலகத்துல. நமக்கு 6 அறிவு கிடையாது, அந்த மகான்களுக்கு தான் 6 அறிவு. ஏன்னா 6 அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது, எந்த ஒன்றுன்னு கிடையாது. உலகமே அவன் தான், உலகமே நான் தான் வாழ்ந்தவன் 6 அறிவு மனிதன். என் வீடு, என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம்ன்றவன் 6 அறிவு இல்லை, 3 அறிவு தான் அவனுக்கு. அப்ப அந்த 3 அறிவோட வாழற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும், மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது. இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றி தெரியாது.
ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க, கடவுளோட உறவாடினவங்க அவங்க. ஆனா மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மனிதனால அடைய முடியல. ஏன்னா இவன் ஆசை, ஆசை, பாசம், காமம், இந்த மூணும் இவனை கவிகின்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். கடல்ல மீன் பிடிக்கிறான், வலை வீசுவான் மீனவன். ஆனா அந்த வலை இறங்கறதுக்குள்ள சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும், சில மீன்கள் வலையில மாட்டிக்கும். மாட்டிக்கிற மீன், சில மீன்கள் என்ன பண்ணும், சும்மா இருக்காது, மாட்டிக்கின்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்கின்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும். சில மீன்கள் மாட்டிக்கணும், நம்ம சட்டிக்கு தான் போக போறோம்னு படுத்தும் கிடக்கும். இன்னைய மனுஷன் சட்டிக்கு போற மாதிரி படுத்தும் கிடக்குறோம். தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டான். அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்ததான் அந்த மகான். எப்படி எல்லாம் தப்பிக்கணும், எதெல்லாம் வழி உனக்கு. இந்த உலகத்துல எந்த கடவுளும் கிடையாது உனக்கு உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா. 400 வருஷம் வாழுது ஆமை, எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டுல மரம் செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிடுது? காட்டுல இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது? ஆனா 400 வருஷம் 500 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் வாழுது. உழுந்து உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை 10 வயசுல செத்து போறான், 5 வயசுல செத்து போறான், 50 வயசுல செத்து போறான். இது என்ன கடவுள் கொள்றாரா? கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை. கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இனத்துக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகத்துக்கு ஒரே கடவுள், அது பேரொளி. அதுக்கு ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கடந்ததான் கடவுள். மதத்துக்குள்ள நிற்கிறது மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடு.